ஹலோ பசங்களா, வெல்கம் டு குவாக்ஸ் நீட் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் தான் படிக்கல, நான் கஷ்டப்படுறேன், என்னோட பசங்களோ பையனோ நல்ல இடத்துல படிக்கணும், அதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நம்ம சேர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நிறையா சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு அவனை ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண விடணும் அப்படிங்கிறதான் நினைப்பாங்க. அதுலேயும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இவங்களை எம்பிபிஎஸ் தான் சேர்த்தணும், என் பொண்ணு எம்பிபிஎஸ் தான் ஆகணும், அதாவது என் பொண்ணோட ஆம்பிஷன் டாக்டர் தான் ஆகணுங்கிறதுக்காக நிறைய இன்ஸ்டியூட்டில் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நிறைய இன்ஸ்டியூட்டை சர்ச் பண்ணி அதில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போடுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நல்ல இன்ஸ்டியூட்டில் போடுவாங்க. ஆனால் நீட்டை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் மற்றும் 1.5 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் என்ன பண்ணுறாங்க, நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 1,35,000 பேர் ஸோ நீட்டை கிராக் பண்ணாமல் விட்டுறாங்க. இப்போது அவங்க கிட்ட நீட் ஏன் கிராக் பண்ணலன்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது, நான் கன்சிஸ்டன்சியாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணல, அதாவது அக்யூரசி நிறையா மிஸ்டேக் நெகட்டிவ் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வைக்கிறாங்க. இப்போ நான் ஃபிசிக்ஸில் சொன்னேன் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல. எக்ஸாம்பிள், யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்காது இல்லை, ரொட்டேஷனல் டைனமிக்குங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா எந்த பர்டிகுலர் சாப்டரில் எந்த பர்டிகுலர் கான்செப்டில் வீக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க படித்த இன்ஸ்டியூட்டில் அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் ஸ்ட்ராட்டஜியாக அவங்களுக்கு நீட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க பசங்களா இல்லையா? நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது அந்த 1 இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக. இந்த 1 இயரில் நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி என்ன படிக்கணும், எதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நெகட்டிவ் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி கன்சிஸ்டன்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. கன்சிஸ்டன்சி இல்லாதனால இன்னைக்கு படிப்பாங்க, யாராவது ஒரு மோட்டிவேஷன் பண்ணும்போது அந்த 1 வீக் படிப்பாங்க, யாராவது திட்டும் போது ஒரு 1 வீக் படிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் டைலூட் ஆயிடுவாங்க, அவங்களோட மார்க் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 1,35,000 பேர் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணாமல் போயிடுறாங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட அக்யூரசி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நெகட்டிவை எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி கன்சிஸ்டன்சி உங்களை கொண்டு வர வைக்கிறது, ஒருத்தர் உங்கள் கூடவே உட்காந்து உங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி உங்களை பெஸ்ட் மார்க் வாங்க வச்சா டெஃபினட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம குவாக்ஸ் நீட் அகாடமியில் பசங்களா, ஸோ நாம் நெக்ஸ்ட் 283 டேஸ் நான் இன்னைக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா ஜூலை 24 எடுத்துட்டேன் அப்படின்னா இதிலிருந்து 283 மே 2 வரைக்கும், மே 2ங்கிறது சண்டே, நாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீட்டுங்கிறது. இந்த ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட்டோட மானிட்டர் பண்ணி அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எப்படி அவங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது டே பை டே நாம் ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம் பசங்களா. அந்த சீரீஸ் தான் என்ன அப்படின்னா குவாக்ஸ் மிஷன் நீட் 2027 MBBS. ஓகேவா? இந்த சீரீஸில் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 200 மார்க் வாங்குற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நாங்கள் 600 மார்க்காக மாற்ற போகிறோம், அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன, ஒவ்வொரு டே என்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ நான் ஸ்பெஷலாக டிபிடி கண்டக்ட் பண்ண போகிறோம், டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் அண்ட் வீக்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், கியூமுலேட்டிவ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ நீங்களும் எங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி இந்த 283 டேஸில் நீங்களும் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் நீட் 2027. ஏன் அப்படின்னா எங்களோட டைம் டேபிள் குரூஷியலாக இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் 100% இல்லை 200% உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் பசங்களா.
ஸோ இதுக்காக நாங்கள் வைக்கிற டிபிடி, நாங்கள் வைக்கிற பிளான் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் பசங்களா. அண்ட் ஆல்சோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோம், ஒரு பசங்களை 200லேருந்து 600 மார்க் வாங்குற வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் 1-to-1 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் போட போகிறோம் பசங்களா. சரியா? ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒவ்வொரு நாள் இங்கே பாருங்க, மற்ற இடத்துலலாம் மற்ற யூடியூப் சேனல்லாம் 1 வீக் ஸ்டடி பிளான், 1 மந்த் ஸ்டடி பிளான், டோட்டல் இயர் ஸ்டடி பிளான் சொல்லுவாங்க. ஆனால் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுற பசங்களா. ஓகே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நாங்கள் காட்ட போகிறோம் பசங்களா. இஸ் எவ்ரிதிங் எக்ஸ்பெரிமெண்டலி நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை 200 வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ், 300 வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நாங்கள் 600 கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ தயவு செய்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் எடுத்திருக்க முயற்சி ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸோ இந்தியாவில் யாருமே இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த சீரீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். ஸோ யாரெல்லாம் நீட் 2027 கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனல் போடுற ஸ்ட்ராட்டஜி எவ்ரிதிங் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 283 டேஸில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம். அது எண்ட் ஆஃப் த வீடியோ யாரை நாங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அவங்களோட மார்க்கெல்லாம் அதிகமான மார்க் இல்லை, நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 300 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ், 200 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ், 100 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ நீங்களும் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, 100 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, 200 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, 300 கேட்டகரியில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜினால அவங்களோட மார்க் எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் கிளியராக பார்த்துப்பீங்க பசங்களா. ஓகேவா? ஸோ நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், எப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிளியராக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பசங்களா. ஓகே, ஸோ தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நாம் 2026 to 2027 பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. இந்த 2026 to 2027 இங்கே பாருங்கள், நமக்கு டோட்டல் டேஸ் எவ்வளவு நாள் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டலாக 283 டேஸ் இருக்குது பசங்களா. ஓகே, மே 2 வரைக்கும் நாம் கணக்கு வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜூலை 24னா இதிலிருந்து மே 2 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, நாம் எப்படி எவ்வளவு டெஸ்ட் வைக்க போகிறோம், எவ்வளோ மணி நேரம் கிளாஸ் எடுக்க போகிறோம், எல்லாமே நாம் டீட்டெயில் எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் இங்கே பாருங்கள், இந்த 283 டேஸில் கிளாஸ் டெஸ்ட் ப்ளஸ் கிளாஸும் டெஸ்ட் எவ்வளவு நான் வைக்க போகிறோம், நியர்லி 143 டேஸ் நாம் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். தென் அது கூடயே டெஸ்ட்டு நாம் வைக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் ரிவிஷனுக்கு மட்டும் 90 டேஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் பசங்களா. டோட்டலாக இருக்க 283 டேஸில் 143 டேஸ்ங்கிற கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறதுக்கான டேஸ், 90 டேஸ் ரிவிஷன் கொடுக்க போகிறோம். பெஸ்ட் 3 மாதம் நம்ம ரிவிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இன்க்ளூட் பண்ண ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம், கிட்டத்தட்ட 4 மாதம் நம்ம ரிவிஷன் கொடுக்க போகிறோம் பசங்களா. பெஸ்ட் ரிவிஷனாக இருக்க போது பசங்களா. அது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிவிஷனோடது ஃபயராக இருக்கும் பசங்களா. இந்த ரிவிஷன் மட்டும் நீங்கள் இந்த 90 டேஸ் ரிவிஷன் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம், டெஃபினட்டாக உங்களால் 600+ ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தரமாக இருக்க போது இந்த ரிவிஷன் டெஸ்ட். நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு மந்த்துக்கும் நான் கிளியராக உங்களுக்கு ஐடியாவை நான் கொடுக்குறேன் பசங்களா. இந்த ஹாலிடேஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 50 டேஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 283 டேஸ். இந்த 283 டேஸில் 143 டேஸ் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பசங்களா. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 டேல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இதை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்கிற பசங்களா.
ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நானும் எனக்கு ஒரு கிளியர் ஐடியா எனக்கு வேணும். நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த 283 days மிஷன் MBBS 2027 நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு, அதாவது இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் இந்த டைம் டேபிளில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இப்போ நான் எடுத்துட்டேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது பாருங்க, ஜூலைலேருந்து ஜான்வரி வரைக்கும் இருக்க ஸ்கெடியூல் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேவா? ஏன்னா ஜூலை டு ஜான்வரி ஷெடியூல் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பிளான் ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்களா? ஸோ நான் மார்னிங் எடுத்திருக்கும் போது 4:30 எந்திரிச்சிடணும். 4:30 ஓகே. எஃபெக்டிவ் ஸ்டடி ஹவர்ஸ் எப்படி இருக்க போகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் பயாலஜி ரிவிஷன். மார்னிங் எப்பவுமே பயாலஜி. ஏன் அப்படின்னா பிசிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 ப்ராப்ளம் 5 ப்ராப்ளம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். ஸோ கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 1 hour வேஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் பயாலஜி இல்லை. பயாலஜிங்கிறது எல்லாமே மெமரி பண்ணுற ஒரு ஐடியா. ஸோ அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கவே எல்லாமே என்ன பண்ணலாம். ஸோ ஒரு 1 hour படிச்சினாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் ஸோ எப்பவுமே மார்னிங் நீங்கள் பயாலஜி படிச்சிருங்க. ஸோ இங்கே பாருங்க, எஃபெக்டிவ் பாருங்க அப்படின்னா 4:45 8 o'clock மார்னிங் 8 o'clock ஏதாவது நியர்லி 3.15 hours பயாலஜி மட்டும் படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். எப்பவுமே ஸோ சண்டே இல்லை, மண்டே இல்லை, எல்லா நாளும் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் வாட் இந்த 3.15 hours நீங்கள் பயாலஜி மட்டும்தான் படிக்கணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே சைக்காலஜிக்கலாக நாங்கள் பிளான், அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக அப்சர்வ் பண்ணி சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பசங்களா ஸ்கெடியூல். இப்போ டெய்லி டிபிடி டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி டிபிடி டெஸ்ட். இந்த டிபிடி டெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றோம். டெலிகிராம் சேனலுக்கு தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா நாங்கள் கண்டக்ட் பண்ணுற WPT, அதே மாதிரி எங்களோட ஸ்கெடியூல், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அக்யூரசி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி நம்மளோடது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் டெலிகிராம் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா யூடியூப் சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேவா? ஸோ 9 to 9:45 டிபிடி இருக்கும், 15 minutes. ஸோ இந்த 15 minutesல ஃபிசிக்ஸ் 10 question, கெமிஸ்ட்ரி 10 question, பயாலஜியை பொறுத்தளவுக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி 10 question. டோட்டல் 40 question, 160 marks. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் டவுட் கிளியரிங் செஷன். கன்ஃபார்மா எவ்ரி டெஸ்ட் டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும் பசங்களா. ஏன்னா நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா டவுட் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு மிஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேவா? அதனால டவுட் கிளியரிங் செஷன் இருக்கு. 9:45 to 10:20 டவுட் கிளியரிங் செஷன், 30 minutes டவுட் கிளியரிங் செஷன். கன்ஃபார்மா எவ்ரிடே உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும். ஸோ உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிளானை நாங்கள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து நீங்கள் நீட்டு கிராக் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் டைமிங் PCP and Z. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி எப்போ அப்படின்னா 10:30 5:30 வரைக்கும். அதனால தான் நான் ஜூலை டு ஜான்வரி செஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஜான்வரி செஷனுக்கு மேலே உங்களுக்கு ரிவிஷன் போயிடும். அந்த இதெல்லாமே ரிவிஷன் எல்லாம் ஃபயராக இருக்க போகுது. ஸோ தரமாக சம்பவம் பண்ண போகிறோம். நியர்லி 7.5 hours உங்களுக்கு கிளாஸ் டைமிங் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீரியடும் 1.5 hours. ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 7.5 hours உங்களுக்கு கிளாஸ் டைம். 6 hours உங்களுக்கு கிளாஸ் டைம் இருக்கும். 1 hour லஞ்ச் பிரேக் எல்லாமே வந்துடும் அதில். ஓகே? ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரிடே எப்படி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், எவ்ரிடே பிளானை கொடுக்க போகிறோம் பசங்க, கொடுத்துருக்கோம் பசங்களா. ஸ்டடி ஹவர்ஸ். ஸ்டடி ஹவருங்கிறப்ப கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 6:30 to 8 கம்பல்சரி ஸ்டடி ஹவர் இருக்கும் பசங்களா. கம்பல்சரியான ஸ்டடி ஹவர். இந்த ஸ்டடி ஹவர்ல நீங்க எதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்னிங் நம்ம பயாலஜியை தரவா முடிச்சிட்டோம். ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம தரவா கொடுக்கணும். 1.5 hour பிசிக்ஸ் அண்ட் 1.5 hour கெமிஸ்ட்ரி. ஆஃப்டர் ஸ்டடி, ஆஃப்டர் டின்னர் சொல்லும் போது 8:30 to 10 1.5 hour. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எஃபெக்டிவ் ஸ்டடி ஹவர்ஸ்ங்கிறது பாருங்க, இந்த 3.5 hours, 1.5 hours, 1.5 hour. நியர்லி இந்த 6 hours தான் வெரி வெரி க்ரூஷியல் பசங்களா. இந்த டைம்ல டே டைம்ல என்ன எடுத்தோமோ அதை ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டே எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 hours இருக்கும். இந்த 6 hoursல சின்ன டாபிக் தான் எடுப்போம். பிசிக்ஸ்ல சின்ன டாபிக், கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக், பயாலஜிலன்னு சொல்லும் போது பாட்னில ஒரு டாபிக், ஜுவாலஜி ஒரு டாபிக். அப்படின்னா 6 hoursல நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் டிபிடி டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு நாளில் நம்ம எவ்வளவு சால்வ் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க 100 கொஸ்டின் சால்வ் பண்ணணும், 200. அப்படி எல்லாம் இல்லை பசங்களா.
இப்போ பாருங்க, ப்ராக்டிக்கலாக நாங்கள் எப்படி ஒரு நாளில் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணணும், அந்த ஒரு நாளில் சால்வ் பண்ணுற கொஷின் எப்படி 600 மார்க் வாங்க வைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்டடிஸ் அந்த 6 hours தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பர் டே 6 hours, அதாவது கிளாஸ் டைமிங், லஞ்சு, டின்னர், அதே மாதிரி பிரேக் டைம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் 6 hours. 6 hoursல physics 2 hours, chemistry 2 hours, biology 2 hours. That's it. Physics 2 hours, chemistry 2 hours. Or else physics 1.5 hour, chemistry 1.5 hour. 3 hours. 3 hours என்ன இருக்கும், பயாலஜிக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப நான் பர் டே 6 hours அப்படின்னா வீக்லி உங்களுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 40 hours இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இந்த 40 hours தான் உங்களை அதை ஹியூஜா மாத்த போகுது. எப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் 40 hours எவ்ரி வீக்கும் ரிவிஷனுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்க போறீங்க. நிறைய கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ண போறீங்க பசங்களா. எப்படின்னு பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண போறீங்க? அந்த 1.5 ஹவர்ஸ்ல 25 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, 25 பயாலஜி கொஸ்டின், கெமிஸ்ட்ரி கொஸ்டின், 50 பயாலஜி கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க. அப்படின்னா பர் டேல நீங்க 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க. பர் வீக்ல எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க? 500 to 600 கொஸ்டின் சால்வ் பண்றீங்க. மினிமம் 600 கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க பசங்களா. 600 கொஸ்டின். ஓகேவா? நான் எடுத்துட்டேன் 600 கொஸ்டின் பர் வீக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 600 கொஸ்டின் பர் வீக் கிட்டத்தட்ட பாருங்க 600 கொஸ்டின் பர் வீக் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அப்படின்னா 4 வீக்கு, ஸோ 2400 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுவீங்க? சால்வ் பண்ணுவீங்க பர் மந்த். ஓகேவா? பர் வீக்குங்கிறது 600, ஸோ பர் மந்த்ங்கிறது 2400 கொஸ்டின். 10 மந்த்னு போடுங்க, 24,000 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க. தட் இஸ் இனஃப் டு ஸ்கோர் 600 பிளஸ். 600 plus 25 different questions, 24,000 different ideas. புரியுதா? இதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே 600 என்ன 650 கூட ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏர் ரேங்க் உங்களால வாங்க முடியும் பசங்களா. இது எல்லாமே ப்ராக்டிக்கல் பசங்களா. இது எல்லாத்தையும் எவ்ரிடே நாங்க சொல்லி கொடுக்க போறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ரிவிஷன் டைம்ல ஆல் த ஃபார்முலாஸ் ஒரு டைம் எழுதணும். என்சிஆர்டி நோட்ஸ் ரிவிஷன்ல என்சிஆர்டி நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம். பயாலஜி மட்டும் இல்ல பசங்களா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஏன்னா இதுதான் குரூஷியல் நாங்க ஃபாலோ பண்றது. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற நோட்ஸ் நீங்க போகணும். ஸோ கிளாஸ் நோட்ஸ், என்சிஆர்டி, அதுக்கப்புறம் தான் மற்றதே போகணும். புரியுதா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ல டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களால நீங்க நினைச்ச மார்க் வாங்க முடியும். டிசிப்ளின் இல்லாம நான் ஒரு புக்கை ஃபாலோ பண்றேன், அவங்க ஒரு புக்கை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் புக்கை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, கிளிக்கவே முடியாது பசங்களா. ஓகே, எக்ஸாம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன, அப்டேட் த எரர் நோட்ஸ். எரர் நோட்டை ஒவ்வொரு நாளும் எழுதுற டெஸ்ட்ல எரர் வரும் இல்லையா? ஏன்னா டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்க நீங்க. ஸோ டெய்லி டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு கிளியரா ஐடியா தெரிஞ்சிடும், என்னென்ன எரர்னு தெரிஞ்சிடும், எந்த கான்செப்ட்ல வீக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டோம், இதில் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டெஸ்ட் நேம் டிபிடி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். WPT, CPT அண்ட் ஸ்பெஷல் பயாலஜி டெஸ்ட் எப்போனா ஜூலை டு ஜான்வரி செஷன்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் பசங்களா. சீக்கிரம் நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்கவே மாட்டேன் பசங்களா. ஏன்னா ஒரு 400 இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும், 300ல இருந்து ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, 200ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டே இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி மாறும்போது மட்டும்தான் அவங்களால பெஸ்ட் மார்க் கொடுக்க முடியும் பசங்களா. ஸோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். அதுக்காக நாங்கள் 1-to-1 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 1-to-1 கூடவே ஸ்டூடெண்ட்டுக்கு கூட உட்காந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபேக்கல்ட்டி எல்லாத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஓகே, டிபிடி டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் எவ்வளோ கொஸ்டின் கொடுக்க போறோம்? 120 டிபிடி நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம். எவ்ரிடே டிபிடி நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம். 120 கான்செப்ட்ஸ் நாங்கள் கிளியரா சொல்லி கொடுக்க போறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. புரிஞ்சுதா? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கான்செப்ட்னா பார்த்துக்கங்க. ஸோ ஒரு கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் பர் டெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 40. ஸோ எவ்வளோ கொஸ்டின் வரும்? கால்குலேட் பண்ணுங்க. 4800 கொஸ்டின் டிபிடியில் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது பசங்களா, கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அப்படின்னா 4800 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் WPT ஒவ்வொரு வீக் எண்ட்லையும் நாம கண்டக்ட் பண்றது. ஒவ்வொரு நாளும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வீக் எண்ட்லையும் உங்களால பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஓகே, நாங்க பிலீவ் பண்றது இது மட்டும் தான். நீங்க ஒவ்வொரு கான்செப்டும் ஸ்ட்ராங் ஆகுங்க.
அதாவது ஒரு பெரிய சாப்டரை நாங்கள் 5 பிரேக் பண்ணி அந்த 5 நாளில் நாங்கள் டீச் பண்ணுவோம். 5 நாளைக்கான டெஸ்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். 6வது நாள் என்ன பண்ணுவோம், இந்த 5 சேர்த்து நாங்கள் வைப்போம். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், எந்த கான்செப்டில் வீக்குன்னு தெரிஞ்சிடும் பசங்களா, புரியுதா? அந்த கான்செப்டை எண்ட் ஆஃப் த வீக் மறுபடியும் நாங்கள் ப்ராப்ளமை சொல்லி கொடுப்போம். பாருங்க எந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க இதை. ஓகே, ஸோ உங்களோட லைஃப், ஸ்டூடெண்ட்ஸோட 1 இயர் லைஃப் இட் இஸ் க்ரூஷியல் பசங்களா. அதை நிறைய இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னா அட்மிஷன் நடந்தா போதும், 100-200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வச்சிருக்காங்க. பட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் டாக்டர் ஆகணுங்கிற மைண்ட் செட் தான் வச்சிருக்கோம். அதுக்காக மட்டும்தான் உங்களை ஸ்பெஷல், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஸ்பெஷல் கேர் எடுத்திருக்கோம். இந்த 1 இயர்ல நாங்கள் அதை ப்ரூஃப் பண்ண போறோம் பசங்களா. டோன்ட் மிஸ் திஸ். ஓகே, தயவு செய்து நீங்க இந்த வருஷம் கிராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை, அதாவது இதுக்கப்புறம் வர்ற சீரீஸை ப்ராப்பரா வாட்ச் பண்ணுங்க. புரிஞ்சுதா? நீங்களும் நெக்ஸ்ட் இயர் டாக்டர் ஆகலாம், நீங்களும் ஸ்டெதஸ்கோப்பை மாட்டலாம். அதுக்கு நான் கேரண்டி பசங்களா, எங்களோட சிஸ்டம் கேரண்டி பசங்களா. சிஸ்டம் சொல்றோம், இதுதான் சிஸ்டம், தரமான சம்பவமான சிஸ்டம், அதை தெரிஞ்சுக்க. ஓகே, ஸோ சிபிடிங்கிறது கியூமுலேட்டிவ் டெஸ்ட். எவ்வளவு கியூமுலேட்டிவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா 14 கியூமுலேட்டிவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஈச் கொஸ்டின் 180 கொஸ்டின்ஸ், டோட்டல் 2520 கொஸ்டின் கண்டக்ட் பண்ண போறோம். WPTல 4320 கண்டக்ட் பண்ண போறோம். தென் ஸ்பெஷல் டெஸ்ட் நாங்க பயாலஜியை நவம்பர்ல சிலபஸை முடிச்சிருவோம். பயாலஜி சிலபஸ் ஏன் அப்படின்னா, பயாலஜி அட்லீஸ்ட் நீங்க ஒரு 4 இல்லைன்னா 5 டைம் NCERT அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். அதுக்காக நாங்கள் அக்டோபர் இல்லைன்னா டிசம்பர், ஜான்வரி, சரி அக்டோபர் இல்லைன்னா நவம்பர்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு ஸ்பெஷல் கண்டினியூஸ் டெஸ்ட் வரும் பயாலஜி. எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, பயாலஜியில் 300, 320, 330, 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கணும். இந்த சிஸ்டம் உங்களை எடுக்க வைக்கும் பசங்களா. ஓகே, இஃப் யூ ஆர் ட்ரஸ்டஸ்ட், தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க இந்த சேனலை. ஓகே, இதுக்கப்புறம் வர வீடியோவை ப்ராப்பராக பாருங்க, அப்டேட் பண்ணிங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான்ஸை. ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கான உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக நெக்ஸ்ட் வீடியோலலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பெஷல் 16, ஈச் கொஸ்டின் 90, 1140 கொஸ்டின் நாங்கள் இதில் கண்டக்ட் பண்ணோம். மொத்தம் எவ்வளவு கொஸ்டின்? 13,000 கொஸ்டின் நாங்கள் இந்த ஜூலைலேருந்து ஜான்வரிக்குள்ளே கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா நான் சொன்னேன் 24,000 கொஸ்டின் நான் சொன்னேன். அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 11,000 கொஸ்டின் இதுக்கு மேலே தான் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் பசங்களா. 11,000 கொஸ்டின் எப்போனா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்படின்னா எங்களோட ரிவிஷன் எப்படி இருக்க போகுது? தரமாக இருக்க போகுது பசங்களா. ஓகே, டோன்ட் மிஸ் அவர் ரிவிஷன் ப்ரோக்ராம். ரிவிஷன் ப்ரோக்ராமோட நேம் என்ன அப்படின்னா மெடிக்கல் மைல்ஸ்டோன் சீரியஸ். அதை நான் ஃபியூச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக எங்களோட வீடியோஸை ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாங்கள் ஃபைனலாக நாங்கள் எடுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் பசங்களா. இந்த ஸ்டூடெண்ட்ஸில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 5 ஸ்டூடெண்ட்ஸ்? மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சூஸ் எஸ், நாங்கள் அந்த ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்கோம். அந்த கிரிட்டீரியாவை ரீச் பண்ணும்போது நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அந்த கிரிட்டீரியா, மினிமம் கிரிட்டீரியா ரீச் ஆகும்போது, ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸில், அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் வீக்காக இருப்பாங்க, அதனால ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகும். நிறைய அக்யூரேசியில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால நிறைய ஸ்கோர் பண்ண முடியாமல் போகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டு இந்த கிரிட்டீரியாக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். புரிஞ்சுதா? ஸோ நாங்கள் இந்த ஒரு 1 மந்த்தில் நாங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை, அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட வீக்னஸ் எல்லாத்தையும் கூடவே உட்காந்து ட்ரெயின் பண்ணி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நாங்கள் இந்த எடுத்திருக்கோம். பேலன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு கம்மிங் டேஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து நீங்களும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் தரணீஷ். ஸோ இதை தெரிஞ்சுக்க, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டேன், தரணீஷ். ஓகேவா? ஸோ இவன் எப்போ கம்ப்ளீட் பண்ணானா 12th 2026 கம்ப்ளீட் பண்ணா. இது ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட்டர். பாருங்க, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, 12th எவ்வளோ மார்க் அப்படின்னா 380 மார்க்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட்டர், ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்காங்க ரீநீட்ல. ஸோ வாட் இஸ் இட் மார்க் அப்படின்னா 322ங்கிறது தான் இவங்களோட மார்க். ஓகே, இவங்களோட டார்கெட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஜுவாலஜியில்
68.8% வாங்கியிருக்காங்க. பாட்னியில் 71.1% வாங்கியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் 35.5% வாங்கியிருக்காங்க. ஃபிசிக்ஸில் 22.2 வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸில் தான் கம்மியான மார்க். ஸோ நாங்கள் இவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அக்யூரசி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நெகட்டிவ் எப்படி வராமல் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி நான் 1 by 1 வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறோம் பசங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட டோட்டல் அக்யூரசி என்ன அப்படின்னா 49.4. இவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா குட் அப்சர்வர், ஆக்டிவ், என்ன அப்படின்னா ரீகாலர், ப்ராப்பராக ரீகால் பண்ணுவாங்க. அவங்களோட பாசிட்டிவ் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ட் திங்க், ஸோ ப்ராப்பராக திங்க் பண்ணுவாங்க நாங்கள் அப்சர்வ் பண்ணது. ஓகே, வீக்னஸ் என்ன அப்படின்னா இன்னும் அவங்க நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது டஃப்பான கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க. ஸோ 300 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது நாங்கள் கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் நீட் 2027 600+ இருக்கணும். ஐ வில் டெல் யூ தட் எண்ட் ஆஃப் தட் ஜான்வரி இவங்க எவ்வளோட எக்ஸாக்ட் மார்க் எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். ஓகே, பட் மினிமம் அவங்களுக்கு டார்கெட் வச்சிருக்கிறது 600 டார்கெட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் பாருங்க என்ன அப்படின்னா ஸோ நிலா. ஓகே, ஸோ நிலா இவங்களோட மார்க் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இவங்களோட 12th மார்க் பாருங்க 375. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 300 ஆக்சுவலி 328 மார்க்ஸ். ஓகே, 2 அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களோட பர்சன்டேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 57% வாங்கியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நாங்கள் இவங்களுக்கு கொடுக்க போகிற பர்சன்டைல், பாஸ் பர்சன்டைல் எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்க எவ்வளோ மார்க் எடுக்க வைக்க போகிறோம் அப்படின்னா 300ல இருந்து எகெயின் ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 600+ எடுக்க வைக்க போகிறோம். பாருங்க 300 to 600 நான் மாற்ற போகிறோம். 300 மார்க்கை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம். இது இண்டிவிஜுவல் கேர் எடுக்கும்போது மட்டும்தான் பாசிபிள். வி ஆர் கோயிங் டு ப்ரூஃப் எவ்ரிதிங். புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறை எடுத்து கிளியராக சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் எங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை பாருங்க. ஓகே, ஒவ்வொரு நாளோட அப்டேட்டையும் நாங்கள் இதில் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் டேக்கிங் தட். எனக்கு தெரியும் நாங்கள் எடுக்கிறது பெரிய ரிஸ்க். மார்க் கொடுத்தனா ஹாப்பி, மார்க் கொடுக்கல அப்படின்னா எங்களோட பேர் கிட்டரும். ஆனாலும் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட லைஃபும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்க்குறது, நல்லா படிக்கல ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறோம். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறப்போகுது பசங்களா. புரிஞ்சுதா? நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலில். ஓகே, நெக்ஸ்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா ஷாலினியோட 12th மார்க் 312. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 301 அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க் என்ன அப்படின்னா 300 மார்க். பட் இவங்களுக்கு கொடுக்குற டார்கெட் நாங்கள் எவ்வளவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. நாங்கள் கொடுக்க போகிற டார்கெட் 580ங்கிறது நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ மினிமம். சார் அவ்வளோதான் வாங்குவாங்க இல்லை, மினிமம் அவங்கள வாங்க வைப்போம். நாங்கள் அந்த இடத்துல மினிமம் நாங்கள் வாங்க வைப்போம். ஸோ அதில் 600 + 600 650 அப்படிங்கிறதும் வாங்க வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இதோட எஃபர்ட் கோஆர்டினேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் மினிமம் 580 வாங்க வைப்போம் கன்ஃபார்மாக. எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லக்ஷன் பாபு. ஸோ லக்ஷன் பாபுவோட 12th மார்க் பார்த்தா 304. பட் எவ்வளவு எடுத்திருக்காங்க நீட்ல 190 தான் எடுத்திருக்காங்க பசங்களா. 190. இந்த கேட்டகரியில் நீங்க இருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் 12th முடிச்ச பசங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் 190 இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த 190யோட உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள எப்படி 190லேருந்து 200, 190லேருந்து 300, 300லேருந்து 400, 400லேருந்து 500 எப்படி இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக பாருங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட பர்சன்டைல் பார்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் பர்சன்டைல் 47.18. இவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நான் போடுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இவங்களை நாங்கள் எடுக்க வைக்க போகிற டார்கெட் என்ன அப்படின்னா 200லேருந்து எவ்வளோ வைக்க போகிறோம்? 520 எடுக்க போகிறோம் பசங்களா. அப்படின்னா இவங்களுக்கும் 300 மார்க் இம்ப்ரூவ் பண்ண வைக்க போகிறோம். 300 மார்க் இம்ப்ரூவ் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் சொல்லலாம் சார் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டா யார் வேணா பண்ணலாம். வி ஆர் நாட் வாட் இஸ் இட் உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை, அதாவது நாங்கள் ஏமாற்றணும் அப்படின்னா சரி, நான் உங்களை ஏமாத்தினா எங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கேன். ஸோ அது எங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பாக தான் இருக்க போது. நீங்கள் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது லக்ஷன் பாபு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எடுத்துருக்கு போகிற ஸ்ரீலக்ஷ்மியோட 12th மார்க் பார்த்தீங்கன்னா 323.
ப்ரீவியஸ் ரீநீட்டில் எடுத்த மார்க் 195. பட் அவங்களுக்கு கொடுக்குற டார்கெட் நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒவ்வொருத்தரோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பசங்களா. இது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி தான் நான் மார்க் கொடுக்க போகிறோம் ஃபைனலாக. ஸோ இவங்கள மார்க் நாங்கள் மினிமமாக கொடுக்க போகிற மார்க் என்ன அப்படின்னா 500+. சார் 500+னா 500 மட்டும்தான் சீட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. மினிமமாக நான் அவங்களுக்கு கொடுக்க போகிற மார்க் 500ங்கிறது மார்க். புரியுதா? இவங்களுக்கு நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், 300 மார்க்குங்கிறது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பசங்களா. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வர ஒவ்வொரு வீக்லேயும் ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டீரியா வரும்போது நாங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவோம். சார் 4 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களா, 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு மினிமம் கிரிட்டீரியா வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்க ஸ்ட்ராட்டஜி வேறு. ஓகேவா? ஸோ ஏன்னா 300 மார்க்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா மினிமம் கிரிட்டீரியாவை அவங்க அச்சீவ் பண்ணணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணும்போது நாங்கள் டெஃபினட்டாக அதிலிருந்து 300 மார்க் வைப்போம் பசங்களா. ஓகே, தயவு செய்து நீங்களும் இந்த மார்க்கில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நாங்கள் ப்ராப்பராக போடுற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எழுத போகிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நீட்டை கிராக் பண்ணணும் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இன்டெலிஜென்ட்டாக மட்டும் இருக்குது, இன்டெலிஜென்ட் மட்டும்தான் நீட் கிராக் பண்ணுவாங்கன்னா இல்லை. யாரெல்லாம் நீட் கிராக் பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இருக்கவங்க கிராக் பண்ணுவாங்க, அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறவங்க கிராக் பண்ணுவாங்க, ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுறவங்க எக்ஸாமை கிராக் பண்ணுவாங்க. அண்ட் எமோஷ்னலாக கண்ட்ரோல் ஆகணும். கொஸ்டின் டஃப்பாக வருதோ ஈஸியாக வருதோ, நீங்கள் எமோஷ்னலாக உங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது ஒரே ஒரு தான், என்ன அப்படின்னா எல்லா டெஸ்ட்லேயும் ஒரு 600+ மார்க் வாங்குறேன், பட் ஃபைனல் எக்ஸாமில் மட்டும் வாங்குறது இல்லை நீட் எக்ஸாம். ஏன் அப்படின்னா யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங் எமோஷ்னலி. ப்ரெஷர், ஐயோ எக்ஸாம் ஃபியர், டைம் மேனேஜ்மெண்ட், கொஸ்டின் டஃப்பாக இருக்குது அதனால என்னால் மார்க் வாங்கணும், இதுதான் சொல்கிறீங்க. பட் இது எல்லாத்தையும் நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். எவ்ரி மார்க் டெஸ்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ். ஓகே, நாட் ஜட்ஜ்மெண்ட். ஐயோ என்னால் கிராக் பண்ண முடியாமல் போயிருமோ, இவ்வளோ மார்க் வேணால் என்னால் கிராக் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, அதிலிருந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் எப்போவுமே. நெக்ஸ்ட், பிலீவ் த ப்ராசஸ். வெரி இம்பார்ட்டன்ட் திங். எங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. பிலீவ் த ப்ராசஸ் அண்ட் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. எவ்ரி ஒன் வில் டூ த மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மூவிங் ஃபார்வர்ட்னா இந்த எக்ஸாம் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு போகக்கூடாது. எல்லா எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாம் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கம்பல்சரியாக என்ன பண்ணணும், நீட் அந்த மார்க்கை கொடுத்துருக்க டார்கெட் மார்க்கை கிராக் பண்ணி ஆகணும், ரீச் பண்ணி ஆகணும். இல்லை இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்னா லாஸ்ட் வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்லேயும் நெக்ஸ்ட் எக்ஸாம்னு போயிடும். புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்குள்ள விடாமுயற்சி ஒன்று வேணும். விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும். மனசில் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணணும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தட் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், ஒவ்வொரு நாளும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்மால் ஸ்டெப். எடுத்தோன்னா நீட்டில் 600 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் எடுங்க. ஸோ 100 மார்க் இருக்கா, ஸோ ட்ரை பண்ணுங்க. என்ன அப்படின்னா 110, 120, 130 அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணாங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க பசங்களா. ஓகே, உங்களோட மார்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் மார்க்கில் எவ்வளோ எடுத்தேன், எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ரஸ் தெரியும். மற்றவன் எடுக்கிறான் அப்படிங்கிறக்காக மற்றவன் 600 எடுக்கிறான், நானும் 600 எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு போட்டிங்கிறது அவன் கூட இல்லை. நமக்கு போட்டிங்கிறது நமக்கு சீட்டு கிடைக்கணும். நமக்கு போட்டி ஆல் இண்டியா தான். ஆல் இண்டியாவில் நான் ஒரு 600 வாங்கும் போது எனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அதை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் 650 எடுக்கிறான், ஸோ நானும் 650 எடுக்கிறேன்னு தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க. ஓகே, தயவு செய்து பேரண்ட்ஸ், ஆஸ் அ பேரண்ட் உங்களோட பசங்களோட மார்க்கு ப்ரீவியஸ் டெஸ்ட்டோட மார்க்கு கூட கம்பேர் பண்ணுங்க. தயவு செய்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அது ஸ்டூடெண்ட்டை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ இது என்னோட பேரண்ட்ஸ்கோட அட்வைஸ். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. எவ்வளோ மார்க் வாங்கணும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸோ மோட்டிவேஷன் பண்ணுங்க. ஆஸ் அ பேரண்ட் நாம ஃபீஸ் மட்டும்தான் கட்டுற வேலை. ஆனால் நீட் எக்ஸாம்ங்கிறது நாட் சிம்பிள். அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப். அந்த ஜாப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் மோட்டிவேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க உங்களோட மோட்டிவேஷனில் நல்ல மார்க் வாங்குவாங்க. நீங்கள் ப்ரெஷர் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பயத்திலே படித்து மார்க் வாங்காமல் போயிடுவாங்க பசங்களா. ஸோ பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்களோட பசங்களை நம்புங்க, உங்களோட சிஸ்டத்தை நம்புங்க. அப்போ தான் உங்களால்
ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நாங்களே ஸ்டூடெண்ட்ஸே முதல்ல தலைவலியாக இருக்காங்க, ஏன்னா இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியல, ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் நீங்களும் மார்க்கெடுன்னு சொல்லும் போது என்ன தான் பண்ண முடியும்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நாம் கம்பேர் பண்ணுறது ப்ரீவியஸ் எக்ஸாம் கூட கம்பேர் பண்ணி அவங்க ப்ரோக்ரஸ் ஆகிருக்காங்களா இல்லை கம்மியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மோட்டிவேஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? பணம் மட்டும் கட்டினா மட்டும் அவங்க கிராக் பண்ணிட மாட்டாங்கன்னு இல்லை, மோட்டிவேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வீடியோலலாம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அக்யூரசி நெகட்டிவில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி எவ்ரிடே எப்படி நம்மளோட சைக்கிள் இருக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தரவாக நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு டேவோட அப்டேட்டையும் இதுக்கப்புறம் நாங்கள் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ண போகிறோம் பசங்களா. எங்களோட போஸ்டிங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு Thursday, ஸோ நாங்கள் டியூஸ்டேலேருந்து ஒவ்வொரு நாளுமோட அப்டேட்டை நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். டியூஸ்டே, ஸோ இந்த வீடியோ இதிலிருந்து ஒரு 4 நாள் இல்லை 5 நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டேன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதிலிருந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா நாளும் வரப்போகுது பசங்களா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா எங்களோட ஃபேக்கல்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் இவங்க தான். இவங்கனால மட்டும்தான் என்ன அப்படின்னா உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெயிட் ஃபார் அ மினிட். ஓகே, ஸோ நான் ஃபிசிக்ஸ் டீச்சர். ஓகே, ஸோ நான் உங்களை அதாவது இங்கே இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தரையும் நான் மானிட்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த 1 இயரில் ப்ராப்பராக உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜினால தான் உங்களால் 600+ எடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பயாலஜி. ஸோ மைசெல்ஃப் அர்ச்சனா தேவி, பயாலஜி ஃபேக்கல்ட்டி. ஆல்ரெடி யாருக்கு என்னென்ன டார்கெட்ஸுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வி ஆர் கோயிங் டு அச்சீவ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒர்க் பண்ண பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே இருங்க. ஹாய், நான் உங்கள் ஹரிணி. ஐ எம் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி. அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். டோன்ட் மிஸ் தஸ். இவங்க தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஒவ்வொரு டேவோட பிளானும், அதே மாதிரி எப்படி உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி உங்களோட வீக்னஸ்லேருந்து மீள வர்றது, அதே மாதிரி மோட்டிவேஷன் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்ரிடே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தயவு செய்து மிஸ் பண்ணாமல், ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இந்த 283 டேஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களோட சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கொஷின்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளான், அதே மாதிரி உங்களோட எவ்ரிடேயோட பிளான், வீக்லி பிளான் அண்ட் மந்த்லி பிளான் வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் திஸ். தேங்க்யூ. ஓகே, முடிஞ்சிருச்சு.